அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க. இன்றைக்கான தினத்தை பொறுத்த வரைக்குங்க தேங்காய் அதாவது பச்சை காயில விலை ஏறி இருக்குங்க. இப்பதான் பொங்கல் பண்டிகை முடிஞ்சுங்க. தேங்காய் போடும் ஊழியர்கள் கணிசமா பெரும்பாலான இடத்துல பணிக்கு திரும்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெரும்பாலான மாவட்டங்கள்ல தேங்காய் சந்தை பொறுத்த வரைக்கும் வாங்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்குதுங்க. ஆனா விற்கிறவங்களோட வருகை கம்மியா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இனி அடுத்தடுத்து வரும் மாதங்கள்ல அதாவது தைப்பூசம் பண்டிகை இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரி பண்டிகை இருக்குது. தைப்பூசத்துக்கு உங்களுக்கே தெரியும் லோக்கல் உள்ளூர் டிமாண்ட் தேங்காய்க்கு அதிகமா தேவைப்படும். மகா சிவராத்திரிக்கு நார்த் சைடு அதாவது வட இந்தியால தேங்காய்க்கான தேவை கண்டிப்பா இருக்குங்க. அதனால சில விவசாயிகள் சில தேங்காய் உற்பத்தியாளர்களோட மனநிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி விற்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில இருப்பாங்க. அதனால இப்போதைக்கு சந்தைக்கு வருகை கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. அடுத்ததா கொப்பரை பருப்பை பொறுத்த வரைக்குங்க மில்லிங் ஸ்பெஷல் மில்லிங் சாதா கூட கம்பேர் பண்ணல எடிபிளோட தேவை உங்களுக்கு அதிகமா இருக்குதுங்க. அதனால இன்னைக்கு எடிபிளுக்கு கிலோவுக்கு ரேட் அதிகமா இருக்கு. மில்லிங் கொப்பரை இவ்வளவு நாள் விலை அதிகமா ஏறிட்டு இருந்ததுங்க. என்ன காரணம் அப்படின்னா மார்கழி தை இந்த 2 மாசமே பனிக்காலம் அதாவது குளிர்காலம் அதிகமா இருக்கிறதுனால கொப்பரை ப்ரொடக்ஷன் கொஞ்சம் மந்தமா இருக்கும். ஆனா இப்போ அந்த பனி சீசன் அதாவது குளிர் சீசன் கொஞ்சம் கம்மியாயிங்க. வேசகாலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வெயில் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதனால கொப்பரை ப்ரொடக்ஷன் உற்பத்தி பண்றதுக்கு கொஞ்சம் மும்மரமா ஆர்வமா இருப்பாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் அதிகமாகையில டிமாண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இளநீர் பொறுத்த வரைக்குங்க ரொம்ப நாளா விலை ஏறாம இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு நார்த் சைடு குளிர் அதிகம், உள்ளூர்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குளிர் சீசன் பனி சீசன் அதிகமா இருந்ததுனால உங்களுக்கு இளநீர் வாங்குபவர்கள் குடிப்பவர்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதனாலதான் விலை போகாம இருந்தது. இனி உங்களுக்கு வேசகாலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால இளநீர் கண்டிப்பா ரேட் அதிகமாகும். ஒரு அடித்தளமா இந்த வாரம் நல்லாவே விலை ஏறி இருக்கு. அடுத்து தேங்காய் புண்ணாக்குலையும் கணிசமா விலை ஏறி இருக்குங்க. ஸோ என்னென்ன பொருட்கள்ல எவ்வளவு விலை ஏறி இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம தெளிவா பாத்துடலாங்க. அதுக்கு முன்னாடி வழக்கம் போல தேங்காய் மட்டையோட ரேட் பாத்துடலாங்க. கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1000 பீஸ் 2500 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பச்சை மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1000 பீஸ் 2800 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த தேங்காய் தொட்டியோட நிலவரம் பாத்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன்னு 32,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன்னு 32,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த தேங்காய் தொட்டி கறி நிலவரம் பாத்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன்னு 89,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன்னு 89,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த ஈக்குமாரோட நிலவரம் பாத்துடலாங்க. ஈக்குமாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கிரேட் இருக்கு. அதுல கிரேட் 1 பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 40 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. கிரேட் 2 பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 39 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 25 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த இளநீரோட நிலவரம் பாத்துடலாங்க. பச்சை இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு பீஸ் 28 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது பீஸுக்கு 1 ரூபாய் இன்னைக்கு விலை ஏறி இருக்கு. அதே போல ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் 28 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் பீஸுக்கு 1 ரூபாய் இன்னைக்கு விலை ஏறி இருக்கு. அடுத்த கோகோ பித்தோட நிலவரம் பாத்துடலாங்க. பித்து பிளாக் லோ ஈசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 48 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பித்து பிளாக் ஹை ஈசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 35 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த மஞ்சி கயிறோட நிலவரம் பாத்துடலாங்க. கோகோ ஃபைபர் ரோப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 23 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. 2 ப்ளை அண்ட் ஒயிட் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 40 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. 2 ப்ளை அண்ட் பிரவுன் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 36 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த தேங்காய் மஞ்சியோட நிலவரம் பாத்துடலாங்க. பிரவுன் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 410 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பிரவுன் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 440 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஒயிட் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 630 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குது. அடுத்த தேங்காய் புண்ணாக்கோட நிலவரம் பாத்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 37 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இது கிலோவுக்கு 34 பைசா விலை ஏறி இருக்கு. அடுத்த தேங்காய் பவுடரோட நிலவரம் பாத்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 235 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த கோகனட் ஹஸ்க் சிப்ஸோட நிலவரம் பாத்துடலாங்க. சிப்ஸ் ஹை ஈசி பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 23 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. சிப்ஸ் லோ ஈசி பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 34 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த கொப்பரை பருப்போட நிலவரம் பாத்துடலாங்க. எடிபிள் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 198 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது கிலோவுக்கு 8 ரூபாய் விலை ஏறி இருக்கு. மில்லிங் கொப்பரை ஸ்பெஷல் கிரேட பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 180 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது கிலோவுக்கு 7 ரூபாய் விலை கம்மியா இருக்கு. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 179 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் கிலோவுக்கு 7 ரூபாய் விலை கம்மியா இருக்கு. மேரிகோ மார்க்கெட் நிலவரம் 1 கிலோ 177 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. கேரளா கெராஃபெட் மார்க்கெட் நிலவரம் 1 கிலோ 213 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த மில்லிங் கொப்பரை நார்மல் கிரேட பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 175 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது கிலோவுக்கு 7 ரூபாய் விலை கம்மியா இருக்கு. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 174 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் கிலோவுக்கு 7 ரூபாய் விலை கம்மியா இருக்கு. அடுத்த தேங்காயோட நிலவரம் பாத்துடலாங்க. கருப்பு காயை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 டன்னு 64,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 டன்னு 64,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் 1 டன்னு 63,500 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த பச்சைக்காய் நிலவரம் பாத்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 டன்னு 55,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது டன்னுக்கு 1000 ரூபாய் விலை ஏறி இருக்கு. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 டன்னு 55,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் டன்னுக்கு 1000 ரூபாய் விலை ஏறி இருக்கு. உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் 1 டன்னு 54,500 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் டன்னுக்கு 1000 ரூபாய் விலை ஏறி இருக்கு. இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.